அனைத்து விதமான புத்தகங்களையும் நாம் வாசிப்பதற்கு வசதிகள் இருக்கிற இடம்தான் புத்தக திருவிழா. இது படிப்பாளர்களுக்கு அள்ள அள்ள ஓரிடத்தில் கிடைக்கிறதா என்று ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி எனக்கு தேவையான புத்தகங்களை எல்லாம் வாங்கினேன். வேளாண்மை படிக்கிற போது கிடைக்காத ஹேண்ட்புக் ஆஃப் ஐசிஏஆர் என்கிற புத்தகம் கூட அங்கேதான் என் கண்களில் தட்டுப்பட்டது. போட்டித் தேர்வுக்கு தேவையான அனைத்து புத்தகங்களையும் வாங்கி கொண்டு காலையில் அங்கே சென்றவன் மாலை வரை எந்த உணவையும் உண்ணாமல் அவற்றையெல்லாம் ஒரு புதையலைப் போல கைகளில் அள்ளிக்கொண்டு வீடு திரும்பினேன். அன்று நான் புத்தக திருவிழாவில் ஒரு மாணவனாக நுழைந்ததால் தான் இந்த புத்தக திருவிழாவில் நான் பேசிக்க மாட்டார்களா என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் பதிப்பாளர் மனைவிக்கு பட்டுப்புடவைகளை வாங்கி கொண்டு உடனடியாக மூட்டை கட்டி கொண்டு சென்னைக்கு வந்துவிட்டார்கள். தமிழ்நாட்டில் முதன்முறையாக மாவட்டத்தில் நடந்த புத்தக திருவிழா காஞ்சிபுரத்தில் தான் என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போது மாவட்டங்கள் தோறும் புத்தக திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. புத்தக திருவிழா நடக்கிற போது புதிய புதிய புத்தகங்களை பதிப்பாளர்கள் வெளியிடுவார்கள். ஏற்கனவே போட்ட புத்தகங்கள் விற்பனையாகாமல் இருந்தாலும் புதிய புத்தகங்களை வெளியிடுவது என்பது ஜனாதிபதி வந்தால் அவருக்கு மாத்திரம் ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கிற மாதிரி புதிய புத்தகங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு நிகழ்வு. வாசகர்களும் தாங்கள் புத்தக திருவிழாவை தீபாவளி திருநாளை போல கொண்டாட வேண்டும். எப்படி தீபாவளிக்கு ஆண்டு முழுவதும் நாம் பலகாரங்கள் வாங்குவதற்கும் பட்டாடை வாங்குவதற்கும் பட்டாசு வாங்குவதற்கும் சீட்டு போட்டு பணம் சேர்க்கிறோமோ அதை போல இந்த புத்தக திருவிழாவிற்கு வருவதற்கு ஆண்டு முழுவதும் சீட்டு போட்டு பணத்தை சேர்த்து கொண்டு வந்து புத்தகங்களை வாங்க வேண்டும். எப்படி ஒரு புடவை தீபாவளிக்கு வாங்கினால் பக்கத்து வீடுகளில் எல்லாம் காட்டி பரவசப்படுகிறோமோ அதை போல நாம் வாங்கிய புத்தகங்களை அடுத்தவர்களிடம் காட்டி பரவசம் அடைய வேண்டும். இன்று வாசிப்பவருடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகிறது. புத்தகங்களை வாசிப்பவர்கள் குறைந்தால் நாளிதழ்களை வாசிப்பவர்களும் வார இதழ்களை வாசிப்பவர்களும் குறைந்து கொண்டே போவார்கள். கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு நாளிதழ்களையும் வார இதழ்களையும் வாசிப்பவர்களுடைய எண்ணிக்கை தள்ளுபடியில் வாங்குவதை விட்டுவிட்டு அசல் விலைக்கு வாங்குகிற பழக்கத்தை நாம் வாசகர்களிடம் ஏற்படுத்த வேண்டியது அவசியம். ஒரு புத்தகம் மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன செய்துவிட முடியும் என்கிற கேள்வி இன்றைய இளைய தலைமுறைக்கு இருக்கிறது. ஒரு புத்தகம் மனிதனுடைய அறிவை விசாலப்படுத்துகின்ற கருவூலமாக இருக்கிறது. அறிவியல், அரசியல், இலக்கியம், உளவியல், மேலாண்மை, கணிதம், தத்துவம், மாந்தவியல், சமூகவியல் என்று எல்லா துறைகளிலும் புத்தகங்கள் சரியான இடத்தில் பயன்படுத்த தொடங்குகிறான். அவன் கவித்துவமாக பேச தொடங்குகிறான். மொழியை கற்கண்டாகவும் பயன்படுத்துகிறான், கைவாளாகவும் பயன்படுத்துகிறான், பூங்கொத்தாகவும் பயன்படுத்துகிறான், பூகம்பமாகவும் பயன்படுத்துகிறான், பஞ்சு மூட்டையாகவும் பயன்படுத்துகிறான், பாறாங்கல்லாகவும் பயன்படுத்துகிறான். புத்தகம் ஒருவருடைய தகவல் பரிமாற்ற திறனை அதிகப்படுத்துகிறது. நிறைய வாசித்தவர்கள் ஊமைகளையும் உபமானங்களையும் மேற்கோள்களையும் சரியான இடத்தில் பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் சுவையான சம்பவங்களை சொல்லி பார்ப்பவர்களை வசீகரிக்கின்றார்கள். அவர்கள் எழுதுகிற கவிதைகள் கூட காவியமாகி விடுகிறது. அவர் பேசுகிற போது சரிகையை போல அலங்காரங்களை பயன்படுத்தி அடுத்தவர்களை வசீகரிப்பார்கள்.
புத்தகங்களை வாசிப்பவர்கள் நேர்மையாகவும் தூய்மையாகவும் இருக்கின்ற மகத்தான மனிதர்களை பற்றியெல்லாம் அறிந்து தாங்களும் அப்படி செயல்பட வேண்டும் என்று சிந்திப்பார். நூல்கள் அற உணர்வை ஏற்படுத்துகின்றன. வெறுமனே அறிவை தசைகளை முறுக்கி காட்டி ஆணடகன் போட்டியிலே காட்டுவதைப் போல படிப்பவர்களால் எந்த பயனும் இல்லை. ஆனால் உள்ளார்ந்த அன்புடன் யார் வாசிக்கின்றார்களோ அவர்களிடம் அந்த புத்தகம் ஒரு ரசவாதத்தை ஏற்படுத்தி அவர்கள் அற உணர்வோடு திகழ்வதற்கு வழிவகுக்கும். புத்தகங்கள் உணர்ச்சி மேலாண்மையை ஒருவனுக்கு கொடுக்கும். மகத்தான மனிதர்களுடைய வாழ்க்கை போராட்டங்களை எல்லாம் படிக்கிறவர்கள் நாம் படுகிற இன்னல்கள் எல்லாம் சின்ன சிராய்ப்புகள் என்று நினைத்து தங்கள் மனத்தை திடப்படுத்திக் கொள்வார்கள். அவர்கள் புத்தகங்களிலிருந்து அன்பையும் கருணையும் ஒற்றிக்கொண்டு பரிவோடு மண்ணிலே நடப்பதற்கு கற்றுக்கொள்வார்கள். புத்தகங்களை வாசிக்கிறவர்கள் காட்சிப்படுத்துவார்கள். ஓர் அருவி என்று சொன்னால் குதிக்கிற நீரையும், ஆறு என்றால் அது பாய்கிற தோரணையையும், ஓடை என்றால் ஓடுவதையும், குளம் என்றால் தேங்குவதையும், கடல் என்றால் கலப்பதையும் கற்பனை செய்து காட்சிப்படுத்துவார்கள். அதனால் அவருடைய சிந்தனை விரிய தொடங்கும். புத்தகங்களை வாசிப்பவர்கள் படைப்பாக்க திறனுடன் இருப்பார்கள். நிறைய கதைகளையும் கவிதைகளையும் சிறுகதைகளையும் வாசிக்கிறவர்கள் நாமும் ஏன் சிறுகதையை எழுதக்கூடாது என்று சிந்தித்து அவர்கள் சிறுகதைகளை எழுதுவார்கள். அவர்கள் அறிவியலை படித்தால் கூட அந்த அறிவியலை இருக்கும். பள்ளியிலே படிக்கிற மாணவர்கள் நிறைய புத்தகங்களை வாசித்தால் படிப்பிலே பின்தங்கி விடுவார்களோ என்று சிந்திக்க வேண்டியதில்லை. நிறைய வாசிக்கிற போது கவனத்தை கூர்மைப்படுத்த கற்றுக்கொள்வார்கள். குறுகிய நேரத்தில் நிறைய வாசிப்பதற்கு அவர்கள் பழக்கப்பட்டு விடுவார்கள். அதன் காரணமாக அவர்கள் பள்ளியிலும் அதிக மதிப்பெண்கள் பெறுவார்கள். பணியிலே இருப்பவர்களும் வாசித்தால் அவர்கள் நடத்துகின்ற அலுவலக கூட்டங்கள் சுவையாக இருக்கும். அவர்கள் நகைச்சுவையுடன் பேசி அந்த கூட்டத்தை கலகலப்பாக்கி விடுவார்கள். அவர்கள் எழுதுகிற சுற்றறிக்கைகள் கூட வாசிக்கப்படும், நேசிக்கப்படும். அவர்கள் மற்றவர்கள் 10 கோப்புகளை பார்க்கிற நேரத்தில் 50 கோப்புகளை பார்த்து விடுவார்கள். ஏக சிந்தாமணியை படித்தால் விருந்தினர்களை எங்கே சென்று வரவேற்பது என்பதை தெரிந்து கொள்வீர்கள். பாரதிதாசனின் குடும்ப விளக்கை படித்தால் தலைவாழை இலையை எப்படி போடுவது, நுனி எங்கே வரும் என்பதில் இருந்து கற்றுக்கொள்வீர்கள். இவற்றையெல்லாம் உங்களுக்கு புத்தகங்கள் கற்றுக் கொடுக்கின்றன. புத்தகங்களை வாசிக்காதவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பார்கள். உலகம் சொல்வதையெல்லாம் உண்மை என்று நம்புவார்கள். சிந்திப்பதற்கு திறன் இல்லாமல் இருப்பார்கள். கால் மார்க்ஸ் இறந்தபோது ஏங்கல்ஸ் அறிவித்தார், கால் மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்திவிட்டார். சிந்தித்துத்தான் தங்களை செம்மைப்படுத்திக் கொண்டார். மகாத்மா காந்தியடிகளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்கிற அந்த புத்தகம். அதை வாசித்த போதுதான் ஒரு தனி மனிதனுடைய இனிமை மற்றவர்களுடைய இனிமையை சார்ந்திருக்கிறது. ஒரு வழக்கறிஞருக்கும் சிகை திருத்துபவருக்கும் ஒரே ஊதியம் அளிக்கப்பட வேண்டும். உழவர் பெருமக்களும் கைவினை கலைஞர்களும் சமூகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்பதையெல்லாம் காந்தி கற்றுக்கொண்டார், ஆழ்ந்து போனார். The perfect way or the life of Jesus Christ என்கின்ற மைண்ட்லாடனுடைய புத்தகத்தை படித்து அதை நேசித்தார். அனைத்து மதம் தொடர்பான புத்தகங்களையும் அவர் வாசித்தார். டால்ஸ்டாயினுடைய இறைவனின் சன்னிதானம் முன்னிடம் இருக்கிறது என்கிற நூலை நேசித்து படித்தார் மகாத்மா காந்தியடிகள். பாபா சாஹேப் அம்பேத்கருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது மால்தூஸ் எழுதிய ஜனத்தொகை பற்றிய அந்த கருத்தாக்கம். லிங்கனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது பைபிள். மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியருடைய வாழ்க்கையில்
மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய நூல் ஹென்றி தோரோ எழுதிய சிவில் டிசோபீடியன்ஸ் என்பது. நெல்சன் மண்டேலா மிகவும் நேசித்து படித்தது டால்ஸ்டாய் எழுதிய போரும் அமைதியும் என்பது. ஜவஹர்லால் நேருடைய கோட்பாடுகளில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது பிளாட்டோ எழுதிய குடியரசு என்கிற. எடிசனுடைய வாழ்க்கையில் நியூட்டன் எழுதிய பிரின்சிபியா மேத்தமேட்டிக்கா என்கிற நூல் தாக்கத்தை ஏற்படுத்தியது. நெப்போலுடைய வாழ்க்கையில் ரோமாபுரியில் ஒருவரையும் கிரேக்கத்தில் ஒருவரையும் ஒப்பிட்டு புளூட்டார்க் எழுதிய மகா காவியமான லைஃப் என்கிற புத்தகம்தான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அலெக்சாண்டர் அரிஸ்டாட்டிலுடைய மாணவர். ஆனால் போர்க்களத்துக்கு செல்கிற போதெல்லாம் அவர் அரிஸ்டாட்டிலை அழைத்து செல்ல மாட்டார். அதற்கு பதிலாக ஹோமர் எழுதிய இலியட், ஒடிசி ஆகிய 2 காப்பியங்களைத்தான் எடுத்து செல்வார் என்று பிலிப் சிட்னி தி அப்பாலஜி ஃபார் பொயட்ரி என்கிற தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். லெனின் தி கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்று மார்க்சும் ஏங்கல்ஸும் எழுதிய அந்த புத்தகத்தால் மிகவும் தாக்கம் பெற்றவர். ஜெஃபர்சன் ஜான் லாக் எழுதிய டூ ட்ரீடைசஸ் ஆன் கவர்னன்ஸ் என்கிற புத்தகத்தால் பாதிப்பு அடைந்தவர். மாவோ மிகவும் அதிகமாக தாக்கம் அடைந்த நூல் சன் சூ எழுதிய போர்க்கலை என்று உலகத்தில் போர்க்கலையை பற்றி முதலில் வந்த அந்த நூல். பிஸ்மார்க் அதிக தாக்கத்தை அடைந்தது மக்கியவல்லி எழுதிய பிரின்ஸ் என்கின்ற நூல். இப்படி மகத்தான மனிதர்களை எல்லாம் நீங்கள் யாராவது ஒரு புதினத்தை படித்திருக்கிறீர்களா, ஒரு கவிதை புத்தகத்தை படித்திருக்கிறா என்று கேட்டால் பல நேரங்களில் ஒருவர் கூட கை தூக்காத நிலைமையை பார்க்கிறோம். கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு கைபேசிய உலகம் என்று வாழ்கிற இளைஞர்கள் வாசிப்பது குறைவாக இருக்கிற காரணத்தால் இதை போன்ற புத்தக திருவிழாக்களை மாவட்டந்தோறும் நடத்தி எப்படியாவது அவர்களை வாசித்து விட வைக்க வேண்டும் என்று அரசு முயல்கிறது. வாசிக்கும் பழக்கம் வேறொருவர் வாசிப்பதை பார்த்தால்தான் நமக்கு தொற்றிக்கொள்ளும், இதயத்தில் பற்றிக்கொள்ளும் என்பதால் இந்த ஏற்பாடு. அறிவை ஜனநாயகப்படுத்துவதற்குத்தான் புத்தக திருவிழாக்கள். புத்தகத்தில் படிக்கிறவர்கள் மட்டும்தான் போட்டித் தேர்வில் வெற்றி பெற முடியும் என்கிற நிலையை மாற்றி நீங்களும் வெற்றி பெறலாம், இங்கேயும் கிடைக்கிறது என்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. படிப்பாளர்களுக்கும் பதிப்பாளர்களுக்கும் எழுத்தாளர்களுக்குமான ஒரு நடைமேடையை இந்த புத்தக திருவிழா ஏற்படுத்தி கொடுக்கிறது. பண்பாட்டு பரிமாற்றத்தையும் பன்முக ஆற்றலையும் வளர்ப்பதற்கு புத்தக திருவிழாக்கள் உதவியாக இருக்கிறது. பதிப்பாளர்களுக்கு இது ஒரு தோள் கொடுத்து உதவுகிறது. மாணவர்களும் இளைஞர்களும் தங்கள் வாய்ப்புகளை அறிவதற்கு புத்தக திருவிழா உதவுகிறது. இள மனங்களில் இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இலக்கிய பாரம்பரியத்தை இந்த புத்தக திருவிழா நிறுவுகிறது, விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது, அறிவியல் மனப்பான்மையை இது அதிகரிக்கிறது. இதனால் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனித வரலாற்றில் 3 புரட்சிகள் முக்கியமானவை என்று யுவல் நோவா ஹராரி குறிப்பிடுகிறார். முதலாவது புரட்சி அவருடைய பிரக்னையில் ஏற்பட்ட புரட்சி 70,000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்டது. அடுத்த புரட்சி வேளாண்மை புரட்சி 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்டது. அடுத்த புரட்சி அறிவியல் புரட்சி 500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்டது. ஒற்றுமை இருக்கிறது. நாமும் சிம்பன்சியும் கொரில்லாவையும் விட அதிகமான சொந்தக்காரர்கள். அந்த சிம்பன்சிக்கும் நமக்கும் 98.4% ஒற்றுமை இருக்கிறது.